அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்து பண்ண படம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல மொத்தம் 19 சாங்ஸ் இருக்குன்னு டைரக்டர் ராம் இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. வணக்கம் சினி ஃபைல்ஸ், நான் உங்க பான் ஃபார் சினிமா. வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ரியாக்ஷன் வீடியோ. இந்த வீடியோல கற்றது தமிழ், தங்கமீன்கள், தரமணி, பேரன்பு இந்த படத்தெல்லாம் டைரக்ட் பண்ண டைரக்டர் ராமோட அடுத்த படைப்பான பறந்து போவோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்க போறோம். 5 வருஷத்துக்கு அப்புறமா டைரக்டர் ராமோட அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அவர் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே 7 கடல் 7 மலைன்னு ஒரு படம் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்து பண்ண படம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டைம் ராமும் சிவாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க. ஒரு டிஃபரெண்டான காம்பினேஷன். சிவா இருக்கிறதுனால மேபி இந்த படம் ஒரு காமெடி ஜெனரா இருக்கலாம். ராம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காமெடி ஜானரை ட்ரை பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பண்ணிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் சந்தோஷ் ஜெயநிதின்னு சொல்லிட்டு புது மியூசிக் டைரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மொத்தம் 19 சாங்ஸ் இருக்குன்னு டைரக்டர் ராம் இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. இந்த படத்துல சிவா மட்டும் இல்லாம அஞ்சலி, அஜு வர்கீஸ், கிரேஸ் ஆண்டனி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. என்ன சொல்றது? ஏன் இப்படி பண்ற நீ? Your classes are very boring, miss. ஸ்கேட்டிங் போறீங்க பாத்தியா? Mommy வீட்ல இல்ல மிஸ். Okay, call your dad. அப்பா வீட்ல இல்ல மிஸ். என்னடா உன்னை தனியா விட்டு போட்டு போயிட்டாங்களா? எனக்கு உங்க 2 பேரையும் பிடிக்கல. எனக்கு குமார் அப்பா அம்மாவை தான் பிடிச்சிருக்கு. என்ன இவனுக்கு எல்லா பெஸ்ட் நம்ம பண்றோம். அவனை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போப்பா. ஜோயியை கூட அழைச்சிட்டு போறேன். சரிங்க. அப்பா இப்பதான்ப்பா என்ன ஃபர்ஸ்ட் டைம் பைக் ரைட் கூட்டு போறேன். வாத்துமுட்டையில இருந்து டைனோசர் வருமாப்பா? முறையில இவ்வளவு விஷயமா? Is this how you raise a child? Sorry ma'am, I didn't rise. 5வது படிக்கும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்ன சூரியகாந்தி பூவை ஒரு வழியா என் பையன் 5வது படிக்கும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் பிரச்சனை. நான் எது சொன்னாலும் உனக்கு புரியாது. சின்ன வயசுல இதுதான் பிரச்சனை. எனக்கு புரியுற மாதிரி உனக்கு சொல்லவே தெரியாது. There is no explanation in love sir. சார், நீங்க நல்லா ஆடுறீங்க. ஜெனா கிளாப் பண்ணு. அன்பு கிளாப் பண்ணு. கம் ஆன். அப்பா இவங்க சும்மா கிளாப் பண்றாங்க. நீ நல்லாலாம் ஆடல. தங்களுடைய குழந்தைகளின் முன்பு வெற்றி பெறுவதற்காக போராடுகிற அனைத்து மக்களுக்கும் அப்பாக்களுக்கும் நல்லா இருந்துச்சுன்னா கிளாப் பண்ணு. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர்லேயே வந்துட்டு A story of a boy who has அன்பு only in his name அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. மேபி ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு சிட்டியில் வேலை செய்கிற அம்மா அப்பா அவங்களோட பையன் தனியாக வீட்டிலே இருந்து அவனே அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் தனியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் மேபி அவங்க ஏதாச்சும் ஒரு வில்லேஜ்க்கோ அங்கே போய் அவங்க அப்பா அம்மா ரியலைஸ் பண்ணுறதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பையன் அவங்க அப்பா அம்மா அவனுக்காக எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமா ஒரு படமாக தங்கமீன்கள் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படம் என்னோட ஃபேவரட், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்துல அது ஃபுல்லாமே ஒரு டவுன், ஒரு வில்லேஜ்ல வர மாதிரி இருக்கு. இந்த படம் சிட்டில இருந்து வில்லேஜுக்கு போற மாதிரி இருக்கு. சோ இந்த படம் அப்பாவுக்கும் ஒரு பையனுக்குமா இருக்கலாம்.